Hello, welcome to Royal Indo-Arabic Kitchen channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் மஷ்ரூம் வித் ஒயிட் சாஸ் அது எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது போல் லாங் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அதை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிறோம். கொஞ்சம் வினிகரை ஊற்றிக்கிறீங்க. வினிகரை ஊற்றி கலந்து வச்சுக்கிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். நல்லா ஊறினா நல்லா டேஸ்ட்டு, அதில் உரப்பு உப்புலாம் ஏறி இருக்கும். அதோட ஒரு ஃப்ரை பேனை வானிலை வச்சு அடுப்பில் வச்சு நான் ஓலிவ் ஆயில் ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆயிலை ஊற்றிங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த ஊற வச்சுருக்கிற கோழி எடுத்து அதில் போடுறோம். ரொம்ப எண்ணெய் சூடாகிட வேணாம். ரொம்ப சூடாகிட்டாக்கா அதில் வினிகர்லாம் இருக்கியா, தண்ணி இருக்கு இல்லையா, ஃபயர் ஆகிடும். அதனால தான் அது ஃபயர் ஆனது. நீங்கள் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முதல்லே போட்டுவிடுங்க. ரொம்ப சூடாகிட வேணாம். நல்லா கோழி தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வெந்த பிறகு வெந்துக்கிட்டு இருக்கு. அதை ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சைடில் அந்த மஷ்ரூம் காளான ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டு அதையும் வதக்குறீங்க லேசாக. அது சீக்கிரம் வதங்கிடும், ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் இது அது வெந்த பிறகு தான் இதை சைடில் அப்புறமா தான் இதை வதக்கணும். இது ரெண்டையும் வதக்கி நம்ம பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல் நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு ரெண்டு பல்லு கார்லிக் பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கார்லிக்கையும் போட்டு வதக்குறீங்க. லேசாக பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, 2 வெங்காயம், அதையும் போட்டு வதக்குறீங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சாஸு டிஷ்ஷு. அதோட உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் அதையும் சேர்த்து வதக்குறீங்க. அதை எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கிற அந்த கோழியையும் மஷ்ரூமையும் எடுத்து கொட்டி அதையும் சேர்த்து வதக்கி ஒரு நிடோ பால் மாவு இல்லாட்டி வேறு எந்த பால் பவுடராக இருந்தாலும் சரி, ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டு அந்த குக்கிங் க்ரீம் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து ஊற்றி கொதிக்க விடணும்.
நல்லா கொஞ்சம் திக்காக இந்த க்ரீம் அந்த கோழியோட மஷ்ரூமோட சேர்ந்து கொதித்து திக்காக வரும் சாஸு. கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த பதத்தில் நம்ம எடுத்துட வேண்டியது தான். எடுத்து நம்ம ஒயிட் ரைஸ் சோறுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வேறு எதுக்கு வேண்டாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எது மேட்சிங்காக இருக்கோ அதுக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தும் இருக்குது. கோழி இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, குக்கிங் க்ரீம் இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.